உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தக சனியில மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் கடக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? நீர்நிலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒருத்தர் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க செய்த காரியத்தை, துரோகத்தை அவர்களால் மறக்க முடியாது எளிதில். அந்த ஒரு அமைப்பு கடகராசி என்பவர்கள் இருக்கும். அஷ்டம சனியுடைய பாதிப்பு என்பது பல வகைகள்ல இருக்கும். ஒண்ணு, தேவையில்லாத மனக்குழப்பங்கள். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல முதல்ல கை வைப்பாரு. தவிர அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தலாம். இதெல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணணும். அதாவது வாழ்க்கை என்பது எப்பவுமே நேர்கோட்டில் போகாது. இசிஜி கிராஃப் மாதிரி மேலே கீழே தான் வரும். ஃபிளாட்டா இருந்ததுன்னா ஆள் போயிட்டாங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது வாழ்க்கை எப்பவுமே மேலே கீழே இறக்க ஏற்றங்களோடு இருக்கக்கூடியதான். அப்ப கெட்ட காலங்கள் வரும்போதும் சனி கொடுப்பது அடியல்ல அனுபவமே. ஸோ அந்த வகையில கடகராசி என்பவர்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கெல்லாம் மீறி என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது ஈஸ்வர ஆலயங்கள்ல சில பரிகாரங்கள் செய்வது, அகத்திக்கீரை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுப்பது, ஈஸ்வர தொண்டு செய்வது, தான தர்மங்கள் தன்னால் இயன்றது. சில பேர் இருப்பாங்க 10 லட்சம் ரூபா வச்சிருப்பாரு, ஒரு 10 ரூபாய் எடுத்து பிச்சைக்காரர் கொடுத்து அது தானமா நினைப்பாங்க. அப்படி இல்லை. தானம் என்பது அவரவர் சக்திக்கேற்ப கொடுக்கணும் தானம்ங்கிறது. அந்த வகையில அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால கடகராசி என்பவர்களுக்கு ஆப்வியஸ்லி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்தும். அப்ப இப்படி லவ் பண்ணி பார்த்தாலும் கூட ஜாதக பொருத்தம் இல்லாம பாக்குறதுங்கிறது நீங்க செல்ஃபா நீங்க இமோலேட் பண்ற மாதிரி தான். ஸோ அதனால நீங்க ஜாதக பொருத்தத்தோட ஒரு அளவுக்கு நீங்க திருமணங்கள் அணுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா கடகராசி என்பவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணுகணும். இங்க உள்ள பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, திருமணம் என்பது விளையாட்டு இல்லை. இப்ப வேணும்னா வச்சுக்கிறது, ஏன்னா விட்டுக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இல்லை. ஏன்னா அது எப்பவுமே ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு பேக்கேஜ் தான் அது. அதாவது நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த பீப்புள் ஹூ ஆர் அவுட் சைட் மேரேஜ் வாண்ட் டு கெட் இன், அந்த பீப்புள் ஹூ ஆர் இன்சைட் மேரேஜ் வாண்ட் டு கெட் அவுட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் உள்ள சீக்கிரம் நுழையணும், என்ட்ரிக்காக தடுப்பான். ரஜினிகாந்த் படத்துல ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் வாங்குற மாதிரி உள்ள போனவன் ஐயோ எப்படா வெளில வருவன்னு சொல்லி கதவெல்லாம் உடச்சிட்டு வெளியே வர பார்ப்பான். இதுதான் திருமணத்தில் உள்ள ரகசியம். இப்ப இதை புரிஞ்சுக்கணும் கடகராசி என்பவர்கள், எஸ்பெஷலி இளைஞர்கள் இளைஞர்கள் இதை புரிஞ்சுட்டு வரும்போது அவருடைய வாழ்க்கை என்பது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஆக ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியும் பார்த்து அளந்து எடுக்க வேண்டிய நிலையில தான் கடகராசி என்பவர்களாங்க. பிளே சேஃப். ரொம்ப அழகா சொன்னீங்க. பொது பலன்களோட சேர்த்து வாழ்க்கையோட ஒரு தத்துவத்தையும் அழகா சொல்லியிருக்கீங்க சார். நீங்க சொல்லுங்க சார், கல்வித்துறை, ஸ்போர்ட்ஸ், பொதுவா கடக ராசி லக்ன குழந்தைகளுக்கும் சரி, ப்ரொஃபசர்ஸா வேலை பண்றவங்க அவங்களுக்கு எல்லாமும் எப்படி இருக்கும்? ஏன்னா அதுவும் கல்வியை சேர்ந்த ஒரு விஷயம்தான். மேஷம் கடகத்துக்கு சனி கொடும்பாவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு நாளா கண்டசனி நடந்துன்றது 2020, அதாவது 12/12/2020 25/12/2023 வரைக்கும் நமக்கு இந்த கண்டசனி நடந்துன்றது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பீரியட். ஆனாலும் அந்த அஷ்டமத்து சனி அதனுடைய வேலையை அது செய்யத்தான் செய்யும். அது செய்யாதுன்னு இல்லை, கண்டிப்பா செய்யத்தான் செய்யும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 100% அடி விழுது, இப்ப 90% அடி விழும். அவ்வளோ அடி விழுறது உறுதி. ஆனா கடகராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் இந்த வருஷம் இருக்கு. என்ன அப்படின்னா, பாலைவனத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான், அவனுக்கு தாகம் எடுக்கிறது. அப்போ ஒரு நல்ல மரம், அந்த மரத்துல நமக்கு தாகத்தை தீர்க்கறதுக்கு ஒரு தண்ணீர், உட்கார்ந்துக்கிறதுக்கு நல்லா படுக்கிறதுக்கு ஒரு விரிப்பு. அத மாதிரி குரு பெயர்ச்சி 11ல வர்றாரு. இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது அஷ்டமத்து சனி குழப்பத்தை கொடுத்தாலும், 5ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். குழப்பத்தை கொடுத்தாலும் அதாவது கொஞ்சம் லேட்டா எடுத்தாலும் லேட்டஸ்டா அந்த முடிவு கரெக்டா எடுப்பாங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் அவளுக்கு இருக்கு. இவ்வளவு நாளா கேது வேற சரியில்லை, சனி சரியில்லை. இந்த மாதிரி கல்வியில நிறைய குழப்பங்கள். நல்லா படிச்சிருப்பான், அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு முந்தின எக்ஸாம் வரைக்கும் நல்ல மார்க் வாங்கியிருப்பான். ஆனுவல் எக்ஸாம்ல 60 வாங்கிடுவான். ரொம்ப பெருசா பிரயத்தனப்பட்டு நம்ம மந்திரம் அதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. 100 பாட்டு அழகா இருக்கு. அந்த அபிராமி அந்தாதி சொன்னாலே போதும், கல்வியில வெற்றி நிச்சயம். கல்வி சம்பந்தமான துறை இதுல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். சார், அடுத்ததாக இந்த கடகராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வேலை தொழில எந்த மாதிரி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா அவங்களுக்கு வேற இப்போ அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு.
சோ அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடலாமா இல்ல அடுத்த பயிற்சி சனி பயிற்சி வரைக்கும் அமைதியா தான் இருக்கணுமா? அதாவதுமா இதை சொல்லும் போதே கடகராசிக்காரங்களுடைய பலனை சொல்லும் போது நம்ம பெருங்குணம் ஐயா ஒரு அருமையான கருத்தை சொன்னாரு. மந்திரத்தை பத்தி சாமி, மந்திரங்கிறது சான்ஸ்கிரிட்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்றாங்கம்மா, மந்திரம் என்பர் மறைமொழி என்பர்ங்கிறாங்க. மந்திரம் தானே மறைமொழி என்பர் தமிழ்ல இருக்கு. நம்ம திருமந்திரம்னே சொல்றோம். அவ்வளவு பெரிய ரகசியங்கள் அடக்கிற மந்திர நூல்கள் தமிழ்ல இருக்கு. கந்த சஷ்டி கவசம் தமிழ்ல, இதுக்கு இணையா ஒரு நூல் சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதம் தமிழ்ல இருக்கு. அதனால தமிழ் நூல்கள், பக்தி நூல்களை படிக்கும்போது ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிரும். கடகராசிக்காரர்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தமிழ் நூல்களை அவங்க படிக்கணும். படிக்க படிக்க அவங்களுக்கு ஒரு வெற்றி. இந்த ஆண்டு கண்டிப்பா படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 8ல போய் உட்காந்துச்சு, கூட சனியோட உட்காந்துச்சு. செவ்வாய் யார் இவங்களுக்கு? இவங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஆளு செவ்வாய் தான். அந்த வேலையை கொடுக்கக்கூடிய ஆள் முரண்டு பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்போ 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தாருன உடனே இவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சா அந்த கம்பெனிக்காரன் இப்ப என்ன சொல்லிடுறான், ப்ராஜெக்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் விட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அப்படிங்கிறான். சரி, இந்த கம்பெனில இருந்தா கம்பெனியவே க்ளோஸ் பண்றோம்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டமத்து சனி பெருசா பாதிப்பு கொடுக்காதானா, கொடுக்குதே நடைமுறையில அப்படிங்கிறாங்க. அப்ப படிக்கிற ஆட்கள் இப்படி கேட்கறாங்களா, என்ன பண்றது? 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் அப்படி 8ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நம்ம அடுத்த வேலைக்கு இந்த மயில் மேல உட்கார்ந்துருக்கிற முருகன் மாதிரி தான் எந்த நேரமும் தாவரத்துக்கு தயாரா இருக்காரு பாருங்க. அந்த மாதிரி நம்ம அடுத்த வேலை தாவரத்துக்கு தயாராகத்தான் இந்த வருஷம் இருக்கணும். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கூடும். கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்காங்க, பல காலமா பெர்மனன்ட் ஆகாம உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சம்பளம் கூடும். நிறைய பேர் புதுசா வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படவும் செய்வாங்க. வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்க போகுது. ஆனால் கடுமையாக உழைக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய நிலை என்ன, அதைத்தானே நம்ம சிந்திக்கணும். அப்போ அது சில பாதிப்புகளை காட்டுதே. இந்த வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணுமே, சிக்கனமா இருக்கணுமே. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? தயவு செய்து இந்த வருஷம் பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆரம்பிங்க. பஞ்சமாதிபதி போய் 8ல இருக்கிறது, சந்திரன் 12ல இருக்கிறது கொஞ்சம் பதமா இல்லையே, சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லையே, கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல என்ன திசா புத்தி சூழ்நிலை என்னன்னு பாருங்க. அப்படி சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, திசா புத்தி சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா, உங்க ஜோசியர் உங்கள்ட்ட நீங்க தொழில் ஆரம்பிக்கான ஒரு தைரியம் கொடுத்தாருன்னா அப்ப ஆரம்பிச்சுக்கிடுங்க. மற்றபடி பொத்தினாப்புல இருக்கிறதா இந்த காலகட்டத்துல நமக்கு நல்லது. லாபத்துக்கு வரப்போற குரு எப்படியாவது காப்பாத்திடுவாரு, அந்த நம்பிக்கையில நம்ம இருப்போம். இதுல புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திருவள்ளூர் வீரராக பெருமாளை போய் அவரை சேவிச்சுட்டு வரணும். அது நல்ல பலன் கிடைக்கும். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணணும், ஆடு இருக்கு பாத்தீங்களா, அது சாப்பிடுறதுக்கு வேண்டிய உணவு, அது இலதடை என்ன உண்டோ அதை வாங்கி கொடுக்கணும். ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் சேவிக்கணும். இப்படி பண்ணினாங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு தப்பிச்சு பொழைச்சு வெளியே வந்துடலாம். அப்படிப்பட்ட வருஷமா இருக்கும். சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இறுதியாக நம்மளுடைய பெண்கள், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 நண்பர்களே இன்னும் திருமணம் ஆகாம கஷ்டப்படுறாங்க. கடகராசி பெண்கள் எல்லாம் இருக்கு, கல்யாண மண்டபம் பார்த்தா இருக்கு, தயாரா இருக்கு, எல்லாம் இருக்கு, மாப்பிள்ளையை மட்டும் காணும். இதேதான் பையனுக்கும். சோ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திருமணம் மட்டும்தானா பிரச்சனை? எல்லாமே தான் பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை அவங்களுக்கு. இன்னும் கட்ட இந்த பலன் பார்க்கும்போது கூட 3 பேர் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப 4வது நீ என்னதான் சொல்ல போற, சரி சொல்லி தொலை அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு செஸ். அந்த செஸ்ல ஒரு கட்டத்துல ஒரு காயை நகர்த்தினீங்கன்னா, சரியானபடி நகர்த்தினீங்க அப்படின்னா வெற்றி உங்க பக்கம். அதே மாதிரிதான் வாழ்க்கைங்கிறது ஜோதிட கட்டம். இந்த ஜோதிட கட்டத்துல எப்படி எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். கடகராசிக்கு ஆயுள்காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சனிதான், கொல்லான். அதற்கு உண்டான படிப்பினையை கொடுத்துருவான். 5-7ல குரு பார்வை இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் பித்ரு தர்ப்பணமும் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ஜாதகத்துல கெட்டு போய் இருந்து மகாதிசைகள் என்ன நடந்தாலும் சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா, திருமண தடை, குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், நல்ல வேலை, இருக்கிற இடத்துல நிம்மதி, கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே மிக பிரமாதமாக வரும். நான் மறுபடியும் உங்களுக்கு ஓப்பனிங்ல நான் சொன்னதை ஞாபகப்படுத்துறேன். செஸ்ல எப்படி ஒரே ஒரு காயை நகர்த்துறீங்களோ அதே மாதிரி இங்க 2 காயை நகர்த்துங்க. ஒன்னு குலதெய்வ வழிபாடு, இன்னொன்னு பித்தர்கள் தர்ப்பணம். இது 2 செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும். குரு உங்களுக்கு வழிகாட்டுவார்.
வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.